1998ல "ஏ" அப்படிங்கிற ஒரு கன்னட படத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதோட டைரக்டர் வந்து உபேந்தர். அவரே படத்துல நடிச்சு, அவரே எடுத்திருக்காரு படத்த. ஸோ அந்த படத்துல ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி வைஸ், அது ஃபில்ம் மேக்கிங் வைஸ் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வெல்கம் டூ சின் சென்ஸ். நாங்க இந்த மாரி ஃபில்ம் மேக்கிங், ஸ்க்ரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதுல உங்களுக்கு பிடிக்கும்னு நெனச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இதே மாரி டாபிக் ஏதாவது பேசணும்னு நெனச்சீங்கன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நாங்க நடத்திட்டு இருக்கோம். அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நெனச்சா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் ஏதாவது இருந்தா WhatsApp அண்ட் Instagram வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். இப்ப இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்துருவோம். கதை சிம்பிள் தான். ஒரு ஃபிலிம் டைரக்டர், ஒரு ஆக்டர்ஸ் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் இவரு லவ் வேணாம் அப்படின்றாரு. இவரோட கேரக்டராவே ரொம்ப ரக்கடா அப்படிதான் இருக்கும். அந்த பொண்ணு ஏதேதோ பேசி லவ் பண்ண வைக்கிறா. அவரு என்னதான் வேணாம் என்னென்னவோ டெஸ்ட் வச்செல்லாம் பார்க்குறாரு. பட் இருந்தாலும் அவ எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிட்டு லவ் பண்ண வைக்கிறா. அப்புறமா அவரு லவ் பண்றாரு. அவரு ஒரு படம் ஷூட் பண்ணின்னு இருப்பாரு இந்த படத்துக்குள்ளேயே. ஸோ அந்த படத்த முடிச்சுட்டு அந்த பொண்ண வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு, ஐ மீன் அவளோட லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அப்படியே கம்ப்ளீட்டா வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கும். ஆக்டர்ஸ் அவ பாட்டுக்கு அவர் இருக்கும்போதே அவர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் எல்லாம் கூப்பிட்டு கிஸ்ஸிங் சீன் அது இது எது வேணாலும் பண்ண ஓகே. மணி தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படி இப்படின்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சா பண்ணி பார்த்துன்னு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவ லைஃப்ல பர்சனலா சில விஷயங்கள் நடந்திருக்கும். அப்ப இந்த டைரக்டர் சொன்ன சில பிலாசபிக்கல் தாட்ஸ் எல்லாம் அவ யோசிச்சு பார்த்துட்டு இதுதான் கரெக்ட் அப்படின்னு அப்படியே ரிவர்ஸா மாறிடும். ஸோ அந்த பொண்ணு லவ்வே வேணாம் அப்படின்ட்டு இவரு உருகி உருகி லவ் பண்ணுவாரு. தன்னோட வாழ்க்கை, ஃபேமிலி எல்லாத்தையும் போயிடும். அவரோட டைரக்ஷன் ஸ்கோப் எதுவுமே இருக்காது. மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிப்பாரு. அவ என்னென்னவோ டெஸ்ட் வச்சு இது பண்ணாலும் இவரு எல்லா இதுலயும் தப்பிச்சு வந்து என்ன லவ் பண்ணு நான் இது பண்றதுக்கான ரெடி, உயிரை விடுறதுக்கான ரெடி அப்படின்னு உருகின்னு இருப்பாரு. ஸோ இது ஒன்று நடந்திருக்கும். சைட்ல பாத்தீங்கன்னா இவரு ஒரு படம் எடுத்தாரு இல்ல, ஏ அப்படின்னு ஒரு இந்த படம் பேரு ஏ. இந்த படத்துக்குள்ள ஏன்னு ஒரு படம் எடுத்துன்னு இருப்பாரு. அது வந்துட்டு இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அதை மிர்னா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபாரின் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டு நான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வாங்கிக்கிறேன், ஆனா எனக்கு கிளைமேக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கேரக்டர் பேர் பாத்தீங்கன்னா மெயின் லீடு உபேந்திரா நடிச்ச கேரக்டர் பேர் பாத்தீங்கன்னா சூர்யா. சூர்யாவே வந்து படத்தை எடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு இது பண்ணுவாரு. ஸோ இவரு தன்னோட லவ்வர் வந்துட்டு லவருக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போக ரெடிவா இருக்காரு. பட் அவளோட ரியாலிட்டி ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கின்னு நம்ம இந்த ஏ படத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபார்முக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்பாரு. கடைசியில இந்த லவ் விஷயம் என்ன ஆச்சு, இந்த ஏ படம் கம்ப்ளீட் ஆச்சா இல்லையா, அதுக்கு இவரு ஒரு கிளைமேக்ஸ் யோசிச்சு வச்சிருப்பாரு. அது நடந்துச்சா இல்ல வேற ஒரு கிளைமேக்ஸ் நடந்துச்சா, இதுதான் சிம்பிளான ஸ்டோரி. லவ் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் ரெண்டுத்திலுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை பத்தி நானே கொஞ்சம் விஷயங்கள் டீடைல் சொல்லிடுறேன். இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவரு ஒரு டைரக்டரா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு. ஓகேவா. இதுக்கு முன்னாடியே பிளாக் பஸ்டர் ஹிட்டு ஓம், தர்லே நன்மகா, அதுக்கப்புறம் உஷ், ஸ்வஸ்திக்கு, இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்து ஸ்வஸ்திக்கு இதுக்கப்புறம் வந்துச்சு. டைரக்டரா பயங்கர எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அடுத்து ஓமுக்கு அப்புறம் அது கிட்டத்தட்ட 500 தடவைக்கு மேல கன்னடால ரீரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துக்கு அப்புறம் அதே காம்போ ரிப்பீட் ஆகணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் எல்லாம் கூட அது டிசைட் பண்ணிட்டாங்க. பட் கால் ஷீட் கிடைக்கல சிவராஜ்குமார். அதுக்கப்புறம் நீங்க ஒரு படம் நடிங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 lakhsக்குள்ள பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் பிளான் பண்ணிட்டு பண்ணியிருக்காரு. அவருக்கு நடிப்பு பெருசா இன்ட்ரெஸ்ட் வரல. இவங்க ப்ரொடியூசர் தான் கொஞ்சம் ஒத்துக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரு சரி நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்டோரி. மேக்சிமம் இந்த படத்துல வர ஒரு 40 to 50% விஷயங்கள் ரியலா அவரு பார்த்த விஷயங்கள், அவரு கேட்ட விஷயங்கள். இதை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளே நிறைய பேர் பேசினோம், ஒரு படத்தால ஒரு சொசைட்டி சேஞ்ச் வரணும் அப்படின்ட்டு. இந்த படத்தால ஒரு அரசியல் மாற்றமே நடந்துச்சு. இந்த படத்தால ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு என்ன இருக்கு கத்துக்கிறதுக்குன்னா ஸ்கிரீன் பிளே. இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே நான் கிட்டத்தட்ட ஒரு
10 இயர்ஸ் முன்னாடி பார்த்த ஒரு படம். எனக்கு படத்து மேல ஃபில்ம் மேக்கிங் மேல ஆர்வம் வர்றதுக்கு முன்னாடி இவரோட ஸ்க்ரீன் பிளே, இவரோட டைரக்ஷன் மேல ஆர்வம் வந்துருச்சு. ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு அ சும்மா ஆடியன்ஸ கன்ஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வைக்காம, கரெக்ட்டா அந்த ஃபில்ம் மேக்கிங்குள்ள ஒரு ஃபில்ம் மேக்கிங் அதையும் ஹேண்டில் பண்ணும். அதே மாரி இவரோட பெர்சனல் லைஃப்பும் ஹேண்டில் பண்ணும். அப்புறமா ரியாலிட்டிய அப்படியே காட்டுறது. இந்த படம் வந்துட்டு ஒரு அ கம்ப்ளீட்டா அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, கேஸ்டிங் கவுச்ச பத்தி உண்மையா பேசியிருப்பாங்க. நெறைய எதிர்ப்பு இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ரியல் ஃபுட்டேஜஸ எடுத்து போட்டிருப்பாங்க. சில விஷயங்கள் பொலிட்டீஷியன்ஸ் வந்துட்டு சில விஷயங்கள் அதனால தான் ஒரு இடத்துல பிளாக்கா இருக்கும். ஸோ, அத ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல போகும்போது உண்மையாலுமே போட்டு காமிச்சு, அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. கர்நாடகால உண்மையாலே நடந்த விஷயம் இது. இத அதுக்கப்புறம் இந்த படம் வந்துட்ட பிறகு அவர் ஒரே படம் தான் டைரக்ட் பண்ணாரு. ஆ இந்த படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி அந்த படம் ஷூட் ஆயிடுச்சு. இவருக்கு ரெட் கார்ட் குடுத்துட்டாங்க. 10 வருஷம் நீங்க டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு இவரு டைரக்ட் பண்ணாரு. அப்படி ஒரு சேஞ்ச் நடந்துச்சு இந்த படத்து மூலியமா. அப்புறம் அது விடுங்க. அது செகண்டரி. பட் இந்த படம் வந்துட்டு நம்பளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷனு எல்லா விதத்திலயும் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபிலிம்ன்னு சொல்லலாம். யாருக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு வந்துட்டு ரொம்பவுமே கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு மெயினா ஒரு கமல் சாருக்கு அப்புறம் உபேந்திராக்கு அப்புறம் கிறிஸ்டோபர் நோலன் அப்படி இருந்ததுனால, கமல் சார் மாரி நம்மளால டைரக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. கிறிஸ்டோபர் நோலன் மாரி மேக்கிங் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா இவரு மாரி கண்டிப்பா என்னால ஸ்க்ரீன் பிளே பண்ணிடணும். இந்த மனுஷன் மாரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணிடணும் அப்படின்றது என் மைண்டுக்குள்ள ரொம்ப நாளாவே ஓடின்னு இருக்கு. எஸ்பெஷலி அவரு இந்த படம்னு இல்ல. எல்லா படமுமே அவ்வளோதான். மறுபடியும் இந்த படத்துக்குள்ள படம் வந்தோன்னா, ஸ்டார்ட்டிங் 5 மினிட்ஸ்ல படம் முடிஞ்சிரும். இப்ப நம்மளுக்கு பார்க்கும்போது ஓகேன்ற மாரி இருக்கும். ஆனா 1998ல தியேட்டர்ல படம் உட்கார்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு, அப்படியே என்ன அவ்வளோதான் படம் முடிஞ்சிருச்சான்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, வெரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. த எண்ட் அப்படின்ட்டு. ஸோ, அப்படி ஒரு ரெட் ஹியரிங் ஓப்பனிங் சொல்லுவாங்க. அந்த ரெட் ஹியரிங் ஓப்பனிங் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா நான் லீனியர். ஸோ, அதுதான் இந்த படத்த வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் கரெக்ட்டா ப்ளே பண்ண வச்சிருப்பாரு. அந்த ஹீரோயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேருந்தே நம்மளுக்கு வெறுப்பா இருக்கும். அந்த ஹீரோயின் என்னடா இப்படி பண்றா இவ அப்படின்ட்டு. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு சடன் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஹீரோயின் அ ஒ சும்மா நான் இதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கேரக்டர் ஒரு கிரே ஷேடட் கேரக்டர் நமக்கு சொல்லிச்சுன்னா, நம்மளுக்கு சடனா ஒத்துக்க முடியாது. இது எப்படி சடன் சேஞ்சஸ் அப்படின்ட்டு. ஆனா அ இதுல சடன் சேஞ்சஸா காமிச்சா அதுக்கான ஹிடன் லேயர்ஸ் முன்னாடியே வச்சிருப்பாரு. சடன் சேஞ்சஸா காமிச்சா அவ்ளோ ஒரு கனெக்டிவிட்டி வரும் அந்த ஹீரோயின் கேரக்டர் மேல கிளைமேக்ஸ்ல. அப்புறம் இந்த படத்துல ஃபிலிம் மேக்கிங்குள்ளயே ஒரு ஃபிலிம் மேக்கிங் நடக்கும். அதுவுமே சும்மா ஏதோ ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு வைக்காம, அதுவுமே கதைக்கு கனெக்டடா வச்சது செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது மெயினா எங்க ஆரம்பிச்சுச்சுன்னா, ஹீரோயினோட இன்ட்ரோ ஒண்ணு இருக்கும். அவங்க வந்துட்டு சீரியல்ல நடிச்சுன்னு இருப்பாங்க. ஹீரோயின் இன்ட்ரோல. சீரியல்ல நடிச்சுன்னு இருக்கும்போது டக்குனு கட் அப்படின்னு சொல்லிட்ட உடனே, நம்ம ஸ்டார்ட்டிங் என்ன நெனைப்போம்னா, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் இவரோட இன்ட்ரோ குடுத்துட்டு தான் ஹீரோயின் இன்ட்ரோ குடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படத்துக்குள்ள படமா இருக்கும். டக்குனு கூப்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ட கூப்ட்டு என்னடா அடிக்கிற மாரி நடிக்க சொன்னா ரியலாவே அடிக்கிற என்ன நெனச்சுன்னு இருக்க அப்படி இப்படின்ட்டு சும்மா ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. அதுதான் இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஏன்னா, அது ரியலா ஒரு ஹிந்தி படத்துல இவரு பார்த்துருக்காராம். ஆ ஒரு ஆ பார்த்துட்டு டைரக்ட்டா பார்த்துருக்காங்க. கேமரா முன்னாடி நல்லா இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆஃப் த ஸ்க்ரீன்ல இந்த மாரி உண்மையா நடந்துச்சாம். அத எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சுட்டு, அப்புறம் இந்த படம் வந்துட்டு அவரு தான் ஹீரோ அப்படின்னு முடிவு பண்ணிட்ட உடனே, சிவராஜ்குமாருக்கு வச்சிருந்த கதை இவரு பண்ணல. இவருக்குன்னு வேற ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட 13 மந்த்ஸ் ஆயிருக்கு. நான் சொல்றது ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், ப்ரீ புரொடக்ஷன், போஸ்ட் புரொடக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து 75 டூ 80 டேஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. பகல்ல ஷூட் பண்ணுவாங்க. நைட்டு எழுதியிருக்காரு. அதாவது அடுத்த சீன் என்ன அப்படின்றத லீனியரா தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே. ஆனா லீனியரா தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. படம் 75 டேஸ், 80 டேஸ் ஷூட் முடிஞ்சிட்ட பிறகு எடிட் டேப்ல தான் ஸ்க்ரீன் பிளே இவரு மாத்திருக்காரு.
கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இவருக்கு மட்டும் தான் தெரியுமா. ப்ரொடியூசர் வந்துட்டு, "நீ ஒரு டைரக்டரா ப்ரூவ் பண்ணிட்ட. உன் டைரக்ஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம காசு போடுறதுக்கு ரெடி." ப்ரொடியூசருக்கே தெரியாது கதை. ஃபர்ஸ்ட்டே பூஜை ஆரம்பிச்சுட்டாங்க. பூஜை வந்துட்டு ஊர்வசி தியேட்டர் பெங்களூர்ல ஒண்ணு இருக்கு. மணிரத்னம் சார் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு கட்டு ஆரம்பிச்சது இது. இவரு எப்படின்னா மார்க்கெட்டிங்ல பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணுவாரு இந்த டைரக்டர். அவரு டைரக்ட் பண்ண படத்துல. இந்த படமே ஏ அப்படின்னு டைட்டில் போட்டுட்டு, புத்திசாலிங்களுக்கு மட்டும் அப்படின்ட்டு டேக்லைன் போடுறாரு. அதனாலேயே நெறைய பேருக்கு கியூரியஸா இருந்துச்சு உள்ள வர்றதுக்கு. அந்த மாரி மார்க்கெட்டிங்ல பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணுவாரு. ஸோ அவ்ளோ மெனக்கெட்டு அதுதான் அப்பல்லாம் எப்படின்னா பூஜை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படம் ஷூட் ஆரம்பிக்கும். இப்போ கூட அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க. சில படங்கள் மட்டும் தான் ஷூட் ஆயிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் லுக் வருது. ஸோ இந்த படம் அப்படி பண்ணும்போது ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறோம். அதுக்கு எந்தவித இதுவும் இருக்கக்கூடாதுன்ட்டு இவரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இதுல வுமனை பத்தி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால டயலாக் ரைட்டர் மட்டும் திவ்யான்ற ஒரு விமன் ரைட்டரை கூப்பிட்டுக்குனாங்க. மிச்சதெல்லாம் இவரே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 பாட்டு கூட இதுல லிரிக் ரைட்டரா இருந்திருக்காரு உபேந்திரான்றவர். அப்புறம் பிக்கெஸ்ட் பிளஸ் நம்ம பாலசுப்ரமணியமும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு இதுல. ஸோ அந்த மாதிரி பண்ணி நைட்டு ஷூட்டு பகல்ல ஷூட்டு நைட்டு ரைட்டிங் இப்படிதான் போயிருக்கு ப்ராசஸ். நம்ம ஏன்னா இவரு கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ண விரும்பல. ப்ரொடியூசர் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டாரு. 50 to 60 லேக் அப்படின்னு பட்ஜெட் போட்டு கிட்டத்தட்ட 1 crore 25 lakhs வரைக்கும் செலவு போயிடுச்சு. 1 crore 15 lakhsன்றது ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு. 10 lakhs வந்துட்டு மார்க்கெட்டிங்க்கு போயிடுச்சு. 1 crore 25 lakhs. இந்த படத்தை ப்ரீமியர் பார்த்துட்டு யாருமே வாங்கல. இது வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. எப்படி நீங்க அரசியல் எல்லாம் ஓப்பனா பேசுறீங்க, காஸ்டிங் கோச்சை பத்தி ஓப்பனா பேசுறீங்க அப்படின்றது இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு டாக் போயிருக்கு. யாருமே வாங்கல. அப்புறம் யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் இப்போ ஃபேமஸா ஹிந்தியில பெரிய ப்ரொடியூசர் இருக்காரு. அவரு தான் அவுட் ரைட்ல வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவரு குறிப்பிட்ட தொகையை ப்ரொடியூசர் கொடுத்துட்டு வாங்கிட்டு 1 crore 25 lakhsல எடுக்கப்பட்ட ஒரு படம் வந்துட்டு 20 crore மேல கலெக்ஷன் ஆகுது. அப்பவே பயங்கர ஹையஸ்ட் கிராசிங் ஆஃப் த இயர் அந்த இயர்ல வந்த படம். ஒரு டிபேட் ஆக்டருக்கு ஒரு டிபேட் டைரக்ஷன் சொல்ல முடியாது, டிபேட் ஆக்டருக்கு. ஸோ பயங்கரமா இதாயிடுச்சு. கிட்டத்தட்ட 200 days ஓடி இருக்கு. திரும்ப தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அங்கேயும் 100 days மேல ஓடி இருக்கு. இந்த படம் நம்ம இந்த படம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத விட ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணலாம். லைக் இந்த படம் எப்படி ஒரு டிபேட் ஆக்டரா இருந்து எப்படி ஓடிச்சு, அந்த காலத்துல எப்படி ஒரு அரசியல் தைரியமா உள்ள கொண்டு வந்தாரு, அதை தைரியமா ஷூட் பண்ணாரு, மேக்கிங்ல என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்க. நைட் நம்ம என்னன்னா ஸ்டார் டைரக்டரோ இல்லை ஒரு புது படத்துக்கே 3 மாசம் டைம் வேணும், 4 மாசம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறோம். ஆனா இவர் நைட் எழுதிட்டு அதை அப்படியே பகல்ல ஷூட் பண்ணியிருக்காரு. ஷூட் பண்ணும்போது லீனியரா இருந்தாலும் எடிட் டேபிள்ல மாத்திருக்காரு, மொத்த ஸ்கிரீன் பிளேவும் மாத்திருக்காரு. ஸோ அது முன்னாடியே எனக்கு வந்துட்டு எப்படியாவது ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணிடணும். ஆனா அவங்கள ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது. கதைக்குள்ளேயே கரெக்டா ஃப்ளோல அவங்க உட்காரணும் அப்படின்னு சொல்றதுல கவனமா இருந்திருக்காரு. ஸோ அப்படி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். நான் கதையை தவிர ஸ்க்ரீன் பிளே தவிர நிறைய விஷயங்கள் அவுட் சைடா பேசின்னு இருக்கேன். நம்மளுக்கு இவரை பத்தி பேசினா பேசினே இருக்கலாம். இவர் ஒரு 10-11 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்க எல்லா படமே என்னோட பர்சனல் ஃபேவரேட். இந்த படத்துல எனக்கு பிடிச்சது என்னன்னா எடிட்டிங் தான். எடிட்டிங் பேட்டர்ன் வந்துட்டு அந்த ரீல்ல பண்ணியிருந்தாலும் செம்மையா பண்ணியிருப்பாரு. அப்புறமா மியூசிக் குருகிரன்ன்றவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் கன்னடால கொஞ்சம் ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் தான். இப்போ கூட ஒரு மியூசிஷியனா இருக்காரு. ஸோ மியூசிக் செம்மையா இருக்கும். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அந்த மனுஷன் அது எப்படிதான் கனெக்ட் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு இது நார்மல் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட 10 years முன்னாடி பார்க்கும்போது எனக்கு பெருசா டைவர்ஷனே ஆகல. ரொம்ப நாளைக்கு இந்த படம் அப்படியே மைண்ட்லயே நின்னு இருந்துச்சு. நானே என்னோட ஃபர்ஸ்ட் படம் இல்லைன்னா ஏதோ ஒரு படம் இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னை இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்ணின்னு இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ மெயினாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் இந்த பிக்கெஸ்ட் ஹைலைட். இந்த படம் ஒரு கதை ஈஸியாக மாட்டிடும். ஆனால் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் டைரக்ஷனும் கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்களா அந்த 100% 50% அதுதான் கரெக்டாக பண்ணாதான் ஹீரோ விட டைரக்டர் ஒரு படி மேலே தெரிவார். அப்படி பண்ணது தான் இப்போ ரீசெண்டாக எந்த படம் எடுத்தாலும் ஏன் செகண்ட் படம் ஸ்டார் படம் நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னா ஸ்டாரை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக இது எழுதுறாங்க. இவர் படத்தில் இந்த படத்திலே இவர் டைரக்டர் கேரக்டர் வரும். அது அவரோட சொந்த கேரக்டர் தான். அவ்வளோ ரியூடாக அவ்வளோ போல்டாக கரெக்டாக இருப்பார்.
எனக்கு சீன் வேணும்னா சீன் வேணும். இந்த காலத்துக்கு தகுந்த மாரி கனெக்ட் ஆவறதுக்கு எழுதுறது. இந்த படத்திலேயே ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ்க்கு பதிலடி குடுக்குற மாரி ஒரு டயலாக் வேற சொல்லியிருப்பாரு. ஸோ ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா ஒரு படம் டைரக்டர் கையில நம்ப யாரு அப்படின்னு நிரூபிக்கலாம் அப்படின்னு இல்லாம, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து வொர்க் பண்ணும்போது அந்த படம் எப்படி அவுட்புட் இருக்கும். அதாவது இவர் ப்ரொடியூசருக்கும் லாஸ் பண்ண விரும்பல. அதே நேரத்தில படத்தோட மத்த டெக்னீஷியன் கிட்டத்தட்ட நெறைய மேஜர் மெம்பர்ஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டா இருந்திருக்கு. எல்லாரையும் எல்லாருக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா டீமையும் கரெக்ட்டா வேலை வாங்கியிருக்காரு. நைட் அண்ட் டே வொர்க் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் தான் எனக்கும் இதுல ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா வந்து இப்போ இப்போ ரீசெண்டா இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நான் பார்த்தேன். இந்த வெற்றிமாறன், அமீர், மோகன் ராஜா, நித்திலன், சித்தா பட டைரக்டர் எஸ்.யு. அருண்குமார் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ எடிட்டர்ஸ் பத்தி ஒரு விஷயம் வந்து வெற்றிமாறன் சொன்னாரு. அந்த பழைய காலத்துல எல்லாம் அந்த ரீல் இது பண்றதுக்கு அந்த ரீல்ல எப்படி எடிட்டிங் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு கேட்கறப்பவே தலை சுத்துச்சு. ஓகே, இந்த இது இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிறப்போ இத நான் லீனியரா எடுத்துட்டு ஏன்னா வெறும் நெகட்டிவ் தான் இருக்கும். நெகட்டிவ வச்சுக்கிட்டு அவருக்கு எந்த அளவுக்கு சீன்ஸ் மைண்ட்ல இருந்திருந்தா இதை தூக்கி முன்னாடி போடுங்க, இதை தூக்கி பின்னாடி வைங்க, இதை அப்படி போடுங்க, இதை இப்படி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு இப்ப தெரியும் ஒரு டிஜிட்டல்னா நம்ம இப்ப பாத்திரலாம். பார்த்துட்டு ஓகே இதை தூக்கி இப்படி போடு, இதை தூக்கி இப்படி போடு, இது இந்த மாதிரி மாத்தலாம், இது இப்படி மாத்தலாம் அப்படிங்கிறப்போ அது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஈஸியா கண்ணால பாக்குறோம், சவுண்ட்ஸ் கேட்கறோம், இதாகுது, பிரச்சனை இல்லை. இப்போ ரீலுங்கிறப்போ இந்த ஒரு ரீல்ல எத்தனை ஃப்ரேம் இருக்குங்கிறது மைண்ட்ல நிக்கணும். அந்த ஃப்ரேம்குள்ள எத்தனை இதாகணும்னு கரெக்டா தெரியணும். அதை கட் பண்ணணும், கட் பண்ணி செலோ டேப்பை வச்சு அதை ஒட்டணும். ஸோ இது எங்கிருந்து எது வருது, எப்படி இது பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் எவ்வளோ மைன்யூட்டா அவருக்கு பதிஞ்சு இருந்தா மட்டும்தான். எனக்கு இவர் சொன்ன மாதிரி எடிட்டிங் தான் ப்ரோ. எடிட்டிங் பிடிச்சது எனக்கு. அதை விட எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த மியூசிக் தான். எனக்கு அந்த ஒவ்வொரு டைலாக் வச்சு ஒரு மியூசிக் பண்ணியிருப்பாரு. நல்லா எனக்கு அது பிடிச்சது. ஐ லவ்னு ஒரு வார்த்தை வச்சு ஒரு மியூசிக் பண்ணியிருப்பாரு. அது நல்லா இருக்கும். அதே மாதிரி சாந்தினின்னு வச்சு ஒரு மியூசிக் அது நல்லா இருக்கும். இது எல்லாமே இவரு இன்புட் கொடுத்திருக்கிறது. எனக்கு இப்படிதான் வேணும், இப்படிதான் வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப நம்மளுக்கு டைம் இருக்கிறப்ப அவரு எல்லாத்தையுமே டிஃப்ரெண்டா பண்ணணும். அதே மாதிரி பார்த்திபன் மாதிரி ஏதோ ஒண்ணு டிஃப்ரெண்டா பண்ணுன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ணாம டிஃப்ரெண்டா பண்ணும். அது மெயினா ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்றது ஒரு 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 விஷயம் வந்துட்டு அது ப்ரீஜட்ஜ் பண்றது ரொம்ப ஆடியன்ஸ் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது எஸ்பெஷலி இந்த மாதிரி கிரே ஷேடட் பண்ணும்போது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஸ்க்ரீன் பிளே படம் இதெல்லாம் விட்டுருங்க. அவர் வந்துட்டு ஒரு அரசியல்ல நடந்த விஷயத்த ரியலா ஷூட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து போட்டு காமிக்கிறதெல்லாம், அதனால அரசியல் மாற்றம் நடக்கிறதெல்லாம் செம தைரியம் வேணும் அதெல்லாம். அதோட ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இவரோட அடுத்த படம் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பேன் பண்ணி குடுத்து விட்டாங்க. அப்ப இன்னர் பாலிடிக்ஸ். நம்மளே இப்ப தமிழ் சினிமால நெறைய இந்த சர்டிஃபிகேஷன், சென்சார் போர்டு பிரச்சனை இருக்கு. அதனால தான் படம் வர முடியல. எஸ்பெஷலி அந்த ரவுண்ட் டேபிள்ல கூட சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலத்துல அப்படி எப்படி ஒரு விஷயம் பண்ணாரு அப்படின்றது தான் கிரேட். ஸோ வேற என்ன பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல? ஏதோ நீங்க ஃபன்னியா எனக்கு சில சீன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன விஷயம்? ப்ரோ எனக்கு ஃபன்னியா தெரிஞ்சது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்தோனே வரவும் போன சுட்டுட்டு இருந்தாரா, எனக்கு சிரிப்பு. இல்ல இன்ட்ரோ சீன் எனக்கு எந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஏன்னா அது தெளிவா சொல்லிட்டாங்க. அது அவன் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தவன், இவன் ஒரு மென்டல்னு அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சு ஆரம்பிச்சாங்க. எனக்கு அதுவே ஒரு படம் மாதிரி தான் தெரிஞ்சுது. அது ஒரு படம். அதுலயும் வந்து என்னன்னா அது ஒரு பிளாஷ். இப்ப நம்ம சொல்றோம்ல இந்த ஃபேக் பிளாஷ்பேக்னு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு மாதிரி அந்த டைம்ல இது பண்ண மாதிரி ஒரு இது. அதுலயும் ஒரு ஸ்டார்டிங், ஒரு எண்டு, ஒரு மிட் பாயிண்ட், ஒரு க்ளோஷர் அப்படி கொடுத்து அதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அது பிடிச்சிருந்தது. எனக்கு ஃபன்னியா இருந்ததுன்னா அவர் அந்த இதுதான் அந்த என்ன சொல்றது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பிஹேவ் பண்றதெல்லாம் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாவா இருப்பாங்க அப்படிங்கிறது. அந்த ஹீரோயின் வர்றப்போ சுத்தி இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு கியூமருக்காக அதை பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு அந்த அளவுக்கு அது அந்த டைம்ல செட் ஆயிருந்திருக்கும். இப்ப பாக்குறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் ஃபன்னிய மாதிரி தான் தோணுச்சு. இன்னொரு ஃபன்னி என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த எண்டு கார்டு போது நானே இந்த படம் அதுக்குள்ள முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் கரெக்டா தான் ஆயிருச்சு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 நிமிஷம் எனக்கு அது தெரியும். இந்த படம் தமிழ்லயே நான் பாத்துட்டேன். தமிழ்ல சத்யராஜ் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல. அதை கொஞ்சம் சட்டிலா பண்ணிருப்பாரு சத்யராஜ். இந்த அளவுக்கு ரொம்ப ஆவேசமாலாம் பண்ணிருக்க மாட்டாரு ஆக்டிங்க. ஒரு சட்டில் பிளேல தான் பண்ணிருப்பாரு அவரு.
எனக்கு அது அவருடைய ஆக்டிங்கும் பெருசா பிடிக்கல, அந்த டைரக்ஷனும் பெருசா இல்லை. ஏன்னா இதுல என்னன்னா ஒரு சீன் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். ஹீரோயின் மேல காரை ஏத்த ட்ரை பண்ணுவாரு ஹீரோ. அது இந்த படத்துல படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு மொட்டைப்பாறையில எடுத்திருப்பாங்க. அந்த படத்துல அது ஒரு பசுமையான ஒரு கிரீனரி ஸ்பேஸ் மாதிரி அதுல வச்சு ஷூட் பண்ணிருப்பாங்க. ஒரே லொகேஷன் தான், இது ஒரே லொகேஷன் பாருங்க, 2 வேற லொகேஷன், ஒரே எமோஷன் தான், ஒரே டைலாக் தான், அச்சசல் டைலாக் சேமா இருக்கும். கன்னடத்துல இருந்ததை தமிழ்ல ரீமேக் பண்ணிருக்காது. ஆமா ரீமேக் பண்ணிருக்காங்க, அச்சசலா இருக்கும். பட் ஆனா அந்த லொகேஷன், இந்த லொகேஷன் வந்து எனக்கு வேற மாதிரி ஒரு கன்சியூம் ஆச்சு. இது பிடிச்சிருந்தது, ஒரிஜினல் வெர்ஷன்ல ஷூட் பண்ண லொகேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது அந்த டைம்ல பார்த்தப்ப எனக்கு அது பெருசா, தமிழ் வெர்ஷன் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இது வந்து எனக்கு நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு, சில இடங்கள்ல கொஞ்சம் ஃபன்னியாவும் இருந்தது. அதான் ப்ரோ, எனக்கு அந்த இது பிடிச்சிருந்து ப்ரோ. நீங்க அந்த ஹீரோயினை கார் ஏத்துற சீன் வச்சு ஹீரோயினோட டிரான்ஸ்ஃபர் ஆகும் போகும்போது அதே சீனை வச்சு காமிச்சிருப்பாங்க, இதனால எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி. அது மெட்டபரிக்கலா காமிச்சிருப்பாங்க. தேவையில்லாதது அப்படின்னு வச்சிருக்க மாட்டாரு. லொகேஷன் போது நிறைய லொகேஷன்ல ஷூட் போயிருக்காங்க. அதனாலயே இந்த படத்தோட பட்ஜெட் பாம்பேல அந்த உயிரே சாங் ஷூட் பண்ண இடத்துல அந்த சாங் ஷூட் பண்ணிருப்பாரு. காசர்கோடு, அது நல்லா இருக்கு. அந்த இது நல்லா இருந்தது, அந்த காரு அந்த ஸ்கூட்டர் அந்த மோதிர மாதிரி அந்த சாங் வச்சது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது நிஜமா இவங்க 2 பேரும் மீட் பண்ணப்பவே கதையில ஆக்சிடென்ட் ஆகாது. நமக்கு படம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தோணும், ஓகே இப்படி ஒரு விஷயம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. 2 பேர் லைஃப்மே ஒரு மாதிரி ட்ராஜடியா போகும், அந்த ட்ராஜடியா தான் முடியும் 2 பேர்த்தோட லைஃப்மே. அதான் எனக்கு இந்த படம் பார்த்து 3 நாளுக்கு முன்னாடி பார்த்துட்டேன். இருந்தாலும் அந்த படம் இன்னி வரைக்கும் மண்டைக்குள்ள நிக்குது, இந்த சீன் எல்லாம். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப வித்தியாசமா ட்ரை பண்ணியிருந்தாரு. எடிட்டிங் தான் எனக்கு இதா இருந்தது. ஏன்னா லீனியரா எடுத்துட்டு நான் லீனியரா மாத்துறது ஒன்றும் புதுசு இல்லை. எனக்கு கேட்டீங்கன்னா, நான் வந்து வடச்சென்னையில வெற்றிமாறன் ட்ரை பண்ணியிருப்பாரு, பட் அவர் டிஜிட்டல்ல ட்ரை பண்ணாரு, இவர் ரீல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அதுதான் இதுல ஹைலைட்டே. ஏன்னா ரீலுங்கிறப்போ நெகட்டிவ் தான், நெகட்டிவ்ல எந்த அளவுக்கு சீன் மண்டையில இருந்தது, அந்த சீன்ல இருந்து டைலாக்ல இருந்து ஃப்ரேம்ல இருந்து டைலாக்ல மனசுல இருந்திருந்தா மட்டும்தான் இதை தூக்கி அங்க முன்னாடி வைங்க, அதை தூக்கி இங்க வைங்கலாம் நமக்கு தெரியும். ஏன்னா எத்தனை, அதாவது எல்லாத்தையும் ஒரு லீனியர்லாம் ஆர்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் படத்தை ஓட்ட முடியும். இப்ப நம்ம பண்ற மாதிரிலாம் ஒரு 10 நிமிஷம் ஷூட் எடுத்துட்டோம், இதை மட்டும் எடிட் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல வச்சிடலாங்கிற மாதிரிலாம் இல்ல. முழுசா வந்து பாத்தோன்னா ரீல ஒட்டிடணும், அப்புறம் படம் பார்க்கணும் அப்படியே. ஏன்னா படம் பாஸ்ல நம்மளால பண்ண முடியாது, அப்படியே ஓடும். ஸோ அந்த ஓட நம்ம நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ் எடுத்து இது இங்க கொண்டு வரலாம், அது அங்க கொண்டு வரலாம்னு சொல்லி எத்தனை தடவை இவர் பார்த்து, இது எத்தனை தடவை கட் பண்ணி, எத்தனை தடவை ஒட்டி கேக்குறப்பவே எனக்கு மண்டை சுத்துது, இது எப்படி பண்ணிருப்பாரு. சசிகுமார் அவர் தான் எடிட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த படம் 80 daysல ஷூட் முடிஞ்சிருச்சு. அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் 13 months ஆச்சு இந்த படம் பூஜை ஆரம்பிச்சு ரிலீஸ் பண்ற டேட் வரைக்கும். 80 days ஒரு 2.5 மாசம் அப்படின்னு வச்சுக்கலாம். மாசத்துல முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்னீங்கல்ல அந்த எடிட்டிங், அதுக்கு தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக், இந்த படம் முன்னாடியே மியூசிக் எடுத்துட்டாங்க. அவரு குருகிரண் கிட்ட முன்னாடியே மியூசிக், அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கு தான் நம்மளுக்கு சாங்ஸ் அவ்வளோ ஒட்டுது இந்த படத்துல. இதெல்லாம் ஒரு ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எழுதி இது பண்ண முடியாது. இவரே 2 பாட்டு எழுதியிருக்காரு. எழுதிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்திலேயே அவருக்கு மாலை போடுற மாதிரி சீன், கிரௌட்ல அவரே ஹீரோவா நடிக்கும் போது அந்த மாரிக்கணி ஹோரிமாண்டியன் ஒரு சாங், அது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரீரிலீஸ்ன்னு பேசினு இருக்கோம் இல்லையா, ஓம் படம். அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆனதுனால அவரு தியேட்டர் விசிட் பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச ஒரு விஷயம், அந்த விஷயத்த அப்படியே இதுல எடுத்து போட்டாரு. அந்த ஓம் ப்ரொடியூசர், அவங்க அம்மா தான், சிவராஜ்குமார் அவங்க அம்மா தான் ப்ரொடியூசரு. அவங்க கிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிட்டாரு இந்த படத்துல. ஸோ அவர் டைரக்டராகவே பயங்கர எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாரு. பட் ஹீரோவா ஆயிட்ட பிறகு கிட்டத்தட்ட இப்போ 50 படம் மேல நடிச்சிட்டாரு. அவர் 11 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் எழுதுனதெல்லாம் சேர்த்தா ஒரு 15 to 16 ஃபிலிம்ஸ் வரும். நம்மளுக்கு இந்த 15 to 16 ஃபிலிம்ஸ் தான் நம்ம ரிப்பீட்டடா பாக்குறது. அவர் எழுதி இருக்கணும், இல்லைன்னா அவர் டைரக்ட் பண்ணிருக்கணும். அவர் நடிச்ச படம் நிறைய நானே பார்த்தது இல்லை. இதுல அவருடைய படம் ஓடுறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. டைரக்ஷன் நல்லா தான் இருந்தது எனக்கு. அதுல நான் சொன்னேன்ல அந்த லொகேஷனை சூஸ் பண்ணி இது பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது எனக்கு. மோஸ்டா இந்த படம் ரொம்ப எடிட்டிங்க்கு ரொம்ப இதா இருந்தது. அந்த என்ன சொல்றது,
ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி. நம்ம வந்து அந்த ஒரு ஹீரோ பில்டப், ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் படம்ங்கிறனால அவரே ஹீரோ பில்டப்லாம் அவரே கொடுத்துக்க முடியாது, அது ஒரு பெரிய விஷயம். பட் இருந்தாலும் அந்த ஹீரோ பில்டப்லாம் எதுவும் இல்லாம அந்த ஹீரோவை ஒரு கிரே ஷேட்லயே அப்பவே கன்னட படம் எத்தனை படம் கிரே ஷேட்ல வந்திருக்குன்னு தெரியல. இப்போ ஒரு மாஸ்க் ஹீரோ தானே ப்ரோ இவரு? அப்ப மாஸ் ஹீரோ தான். இப்ப கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிட்டாரு. ஆனா இப்போ நீங்க இன்ட்ரோன்னு பில்டப்னு சொன்ன உடனே இந்த படத்தோட இன்ட்ரோக்கே பிரச்சனை வந்திருக்கு. ரியலா ஒரு கோயில்ல வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க. பயங்கர பிரச்சனை. கோயில வச்சு ஷூட் பண்ணி வேணா பிள்ளையார வந்து தூக்கி போடுறாங்க அப்படின்னு நினைக்கிற போது எனக்கு அந்த படம் பாக்குறப்பவே தோணுச்சு, இது எந்த ரிலீஸ் அப்ப எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நான் யோசிச்சேன். ஏன்னா பிரச்சனை வந்திருக்கு. நீங்க தமிழ் ரீமேக்னு சொன்னீங்களா, அதுலயே கிட்டத்தட்ட ஒரு செட்டிங் மாதிரி தான் செட்டப் பண்ணிருப்பாங்க. பட் இந்த படத்துல தமிழ் ரீமேக்ல இவ்வளவு இருக்காது. அவர் தட்டி விட்டுருவாரு, அப்படியே கிளம்பி போயிருவாரு சத்யராஜ். இதுல உட்கார்ந்து புள்ளையார்கிட்ட டிஸ்கஷன் பண்றாரு, புள்ளையார தூக்குறாரு, நீ என்ன பெரிய கடவுளான்னு கேக்குறாரு, கடவுளே இல்லங்கிறாரு. இதெல்லாம் எப்படி அந்த டைம்ல, அதுவும் இதெல்லாம் தூக்கிருங்க ப்ரோ. இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் பெங்களூருங்கிறது ஒரு மோரோவர் ரிலீஜியஸ் திங்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு ஏரியா தான். அதுல வந்து இவங்க இவ்வளவு வச்சு பண்ணி எப்படி இவர் எப்படி பண்ணிருப்பாருன்னு எனக்கு தெரியல அது. பட் ஆனா ரொம்ப துணிச்சல் வேணும் ப்ரோ. ஏன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த கேஸ்டன்களை பத்தி எல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே, அதெல்லாம் கேள்விதான் போட்டிருக்கோம். பட் அதெல்லாம் படத்துக்குள்ள வச்சது, அந்த செட்டுக்குள்ள ஒரு ஆக்ட்ரஸ் எப்படி இருப்பாங்க, ஆஃப் செட் அவங்க எப்படி இருப்பாங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது. அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் தான். ஆனா ப்ராப்பரா அவருக்கு வரக்கூடிய அந்த சேலரிய வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் பண்ணலன்னா எப்படி ஆகுறாருங்கிறதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் குறைகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல, பட் அந்த குறைகளை தாண்டி நிறைகள் தான் ஜாஸ்தியா இருக்கு இந்த படத்துல. நீங்க சொன்ன மாதிரி பாயிண்ட் ஃபுல்லா காட்டினா நினைச்சதெல்லாம் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல என்ன நினைச்சா அதெல்லாம் சொல்லிட்டாரு. அந்த எண்டிங் சீன் வருது இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல, ஏன்னா அதுக்கு படம் முடிஞ்சா என்ன மொபைல் எதுவும் ப்ராப்ளம் ஆனிட்டு நான் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அதுக்குள்ள ஒரு படம் போயிட்டு இருக்கு. மெயினா உங்களுக்கு தான் இது. நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது நிறைய டைம் வேணும் அப்படின்ட்டு. இந்த படத்துக்கு டைமும் இல்ல, ஆடியன்ஸாலையும் ரிசீவ் பண்ணப்பட்டுச்சு, கிரிட்டிக்கலி பயங்கர அக்ளைம்டு, சொசைட்டி மாற்றமும் எடிட்டிங்க்கு அவ்வளவு டைம் எடுத்திருக்காருல. இல்ல எடிட்டிங் இல்ல, இந்த படம் ரிலீஸ்ல பிரச்சனை ப்ரோ, அதனால தான் டிலே ஆயிருக்கு. எடிட்டிங்கும் நிறைய டைம் எடுக்கல அவரு. அந்த 13 டிலே ஆயிருக்குல்ல. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எடிட் ஏன்னா அவர் நினைச்ச டேட்ல ரிலீஸ் பண்ணி இருக்க முடிஞ்சிருந்தா இது ஒரு நான் லீனியர் பேட்டர்ன்ல தான் வச்சு அமுச்சு விட்டுருப்பாரு. நான் லீனியர் இது லீனியர்ல வந்திருந்தா இது ரெஸ்பான்ஸே வேற. இது நான் லீனியர்ல வந்தது. கன்னடத்துல இந்த படத்துக்கு முன்னாடி அவரோட படமே இருக்கு. நீங்க சொல்ற ஓம் நான் லீனியர் படம் தான் அவரோட படம். ஃபர்ஸ்ட் படம் தரல, அவரே எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாரு, விட்டுருங்க. ஆனா இது கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு. இது பண்ணதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதா இருக்கும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உபேந்திரான்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா எடிட்டிங் இவன் தெய்வமா இல்ல எடிட்டரா அப்படின்னு கேப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு இந்த படம் டைம் இல்லன்னு ஏன் சொல்லலாம், ஒரு படம் பண்ணிருக்காருல அந்த விஷுவலே இல்லாம ஒரு சவுண்ட்ஸ் வச்சுமே ஒரு டீசர் வந்ததுல, அந்த படத்துக்கு தான் வெயிட்டிங். 8 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் டைரக்ட் பண்ண போறாரு. அடுத்த வருஷம் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும். நான்லாம் அடிச்சு புடிச்சு போயிட்டு ஒரு 10 தடவை பார்த்துட்டு தான் மறுபடியும் வருவேன் இங்க. ஏன்னா இங்க தெலுங்கு டப்ல கண்டிப்பா ரிலீஸ் ஆகும், அவரோட வாய்ஸ்ல கேட்கணும். பெங்களூர் போயிட்டு பார்த்துட்டு தான் வருவேன். பயங்கரமான வெயிட்டிங் அந்த படம் வந்துட்டு. இவ்வளவு நம்ம பார்த்திருப்போம். படத்துல என்ன ஸ்டோரி எப்படி இருக்கு, ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க, மியூசிக் அண்ட் எடிட்டிங் பத்தி நிறைய பேசியிருப்போம். நாங்க இதே மாதிரி அடுத்து ஏதாவது படத்தை பார்க்கணும், இல்ல ஏதோ ஃபிலிம் டாபிக் பத்தி பேசணும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வரும், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நம்ம வந்து சந்திக்கிறோம்.